அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு பூச நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாலே அவங்க சனி மகாதிசையில் தான் பிறந்திருப்பாங்க. அந்த சனி திசையில் தான் அவங்க பிறந்து சனி திசை முடிஞ்சு அதுக்கடுத்து புதன் திசை முடிஞ்சு கேது சுக்கிரன் திசையில் தான் அவருடைய வாழ்க்கையே நல்லா ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பூச நட்சத்திரக்காருக்கு இரண்டாவது நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம். இந்த பணம் தரும் நட்சத்திரம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் அல்லவா? இந்த ரெண்டாவது நட்சத்திரக்காரர் நம்ம கூட பயணம் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பூச நட்சத்திரத்துக்கு ஆயிலி நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம். இந்த இரண்டாவது நட்சத்திரமே பணம் தரும் நட்சத்திரம். எப்போவுமே ஜாதகத்தில் பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் ஆயிலி நட்சத்திரத்துக்கு உண்டான சாமி எதுவோ அந்த நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தால் தான் காசு வரும். இப்போ பாருங்கள், பூச நட்சத்திரத்தில் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயிலி நட்சத்திரம் நம்ம ஈரோடு பக்கத்தில் பவானி என்ற ஊரில் ஆதி கேசவன் என்ற சாமி இருக்குது. ஆதிகேசவன் கூடுதுறை பவானி என்று பொருள். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூடுதுறை பவானி. அந்த கோவில் வந்து பூச நட்சத்திரக்காருக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திர கோயிலே அதுதான். 27 நட்சத்திரத்தில் ஆயிலி நட்சத்திரத்துக்குன்னே அந்த கோயில். அந்த கோவிலில் போய் அங்கே சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் சாயம் போட்டு வந்தாச்சுன்னா உங்களுக்கு அதுலேருந்து காசு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பணம் தரும் நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வர்றது தானே இப்போ விசேஷம். யாராக இருந்தாலும் பணம் தரும் நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்தால் தான் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வர முடியும். அப்போ இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அல்லவா? அப்போது அதுக்கு அடுத்தது பூச நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம். பூசம் ஆயிலி மகம் பூர உத்தர அஸ்தம். இந்த அஸ்த நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம். இந்த தெய்வ அனுகூலம்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஒரு தெய்வம் வாசம் செய்து என்று பொருள். உங்களோடவே அது வாழுது, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே அது இருக்குது. அப்போ இந்த அஸ்த நட்சத்திரக்கார் வந்து அவங்க தெய்வ பார்வையை நீங்கள் இருந்தால் அவங்க தெய்வ வாசம் உங்களுக்கு கிடைக்குமா? ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக முடியல, என்னால் போக முடியலனா இந்த அஸ்த நட்சத்திரக்கார் பூச நட்சத்திரக்காருக்கு அஸ்த நட்சத்திரக்கார் 90 வச்சு விட்டாலே அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குமா? பாருங்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் யோசிச்சு வச்சுருக்காங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் இதோட ஆன்மாவுள்ள கணக்கில் தான் அது வாழுது. இதெல்லாம் தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை யூகிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது தெய்வ அனுகூல நட்சத்திரம். தெய்வ அனுகூல நட்சத்திரம் முடிஞ்சு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா, உங்கள் மூதாதிகள் என்ன விட்டு போச்சோ அதையெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அவர் கோயில் கட்டி வைக்கல, ஆனால் அவர் வந்து அந்த கட்டி பாதியில் நிறுத்திட்டாருன்னா இதை வந்து எடுத்து நிலநாட்டி நம்ம காலத்தில் இதை உருவாக்கிறணுங்கிறதுக்காக இதை செய்கிறது தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அப்போ இதெல்லாம் தான் ஜாதகத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான யோகம். இப்போ இதையெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யணும் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் அல்லவா? அதுக்கு இது சரியான காலம். இது என்னன்னு பார்த்தா உங்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் தான். அப்போது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அப்போ பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா ஆயிலி நட்சத்திரம் தான் இரண்டாவது நட்சத்திரம் பணம் வரும் நட்சத்திரம். பூசம் ஆயிலி மகம் பூர உத்தர அஸ்தம். அஸ்த நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூலம். சித்திரை சுவாதி விசாக அனுச கேட்டை மூலம் பூராட உத்திராட திருவோணம். திருவோண நட்சத்திரம் தான் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை செய்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. அது நீங்கள் வந்து அதை கையாளணும். அதுக்கு அடுத்து திருவோணம் முடிஞ்சு அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவனி பரணி கிருத்தி ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் அது நிலையான நட்சத்திரம். இந்த நிலையான நட்சத்திரம் என்ன? ஒரு பாலக்கால் போடுறதா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு தொழில் செய்கிறதா இருக்கட்டும், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், நிலையான நட்சத்திரக்காரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒரு விதை போட்டாலோ பூஜை போட்டாலோ இல்லை நிலையான நட்சத்திரக்காரே நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம கர்மவினை எல்லாம் நிவர்த்தியாகி இந்த 4 நட்சத்திரம் அந்த காலத்தில் இந்த 4 நட்சத்திரம் 4 தூணா 4 பக்கம் 4 பில்லர் மாதிரி இருந்த பேஸ் மட்டத்தில் யார் வேணால் உட்காந்துக்கலாம். அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் தானே கையாண்டிருக்காங்க.
அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் எங்கேயோ நம்ம போயிருமே. அப்போ வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு முறைகள் தானே இதெல்லாம். அந்த காலத்தில் நட்சத்திரத்தினுடைய சூட்சம விதிகள்னு சொல்லி, அந்த காலத்தில் நட்சத்திரத்தினுடைய தாராபலன்னு சொல்லி இதை அந்த காலத்திலேயே ஜோதிடத்தில் வகுத்திருக்காங்க. இந்த ஜோதிடத்தில் வகுத்து முன்னோர்கள் இதை உருவாக்கி கொடுத்தது தானே மக்களுக்கு. இல்லாட்டி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆகுதுன்னா இதுக்கு என்ன பொருள்னு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் இருந்து வாழ்ந்து அனுபவித்து பார்த்ததுனால தானே 27 நட்சத்திரத்தை ஃபில்ட்ரு பண்ணி 27 நட்சத்திரக்காரன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியாது. குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு தெய்வ அனுகூலமாகவும், ஒரு காசு வருமானத்துக்காகவும், ஒரு பூர்வ ஜென்ம பந்தமாகவும், ஒரு நிலையான நட்சத்திரமாகவும் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்குனது தான். இன்றைக்கி அதையும் நம்ம எல்லாம் எடுத்து முன்னோர்களுடைய ஜோதிடத்தை எடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்து அதை வாழ்க்கையில் அவங்க அசுர வளர்ச்சிக்கு வரணும். அதுக்கு எல்லாமே இதுதான் காரணம். அப்போ ஒரு ஜாதகத்தில் பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு மெயின் இந்த ஆயிலி நட்சத்திரம் தான் அவங்க வாழ்க்கையில் பணம் தரும் நட்சத்திரம். அப்போ இந்த நிலையான நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் வளரணும். அதுக்காகத்தான் இந்த விஷயமே உங்களுக்கு நடக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் வள்ளலாருடைய படத்தை வாங்கி, அணையாத ஜோதி ஒரு விளக்கு ஒன்று வாங்கி, மனசார வீட்டில் வச்சு அந்த படத்தை வச்சு 1 டம்ளர் தண்ணி 2 கல்கண்டு 2 வாழைப்பழம் சாமிக்கு டெய்லி வச்சு வள்ளலாரை நினச்சி நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் தீய சக்தி என்றைக்கு இருக்காதான். அதனால தான் பூச நட்சத்திரத்தன்னைக்கு அவர் ஜோதியானார். அந்த ஜோதி அவங்க காமிக்கிறதுக்கு காரணமே பூச நட்சத்திரம் வரும்போது தான் காமிப்பாங்க. அதனால தான் பூசம் எப்போவுமே பெரிய யோகம். அப்போது இந்த ஜாதகத்துக்கு இதை பாருங்கள், இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ மக்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த நட்சத்திரத்தை பிடிச்சு அவங்க லைஃப்பில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. இது எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பேட்டர்ன் சரியாக இருக்குதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்களும் போவீங்க. ஒரு தைரியமாக எதையும் துணிஞ்சு வாழக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு வரும். அப்போ இந்த கர்ம வினைகள் எல்லாம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்காகத்தான் இந்த ஆதிகால பரிகாரம். இந்த புத்தகத்தை ஆதிகால பரிகார புத்தகம்னு ஒன்று எழுதியிருக்கேன் மக்களுக்காக. இந்த மக்களுக்கு இந்த ஆதிகால பரிகாரம்னு சொல்லி மக்களுக்கு எழுதி ஒரு வீட்டிலையே உங்களுக்கு டோர் டெலிவரி வர மாதிரி பண்ணியிருக்கேன். அது வீட்டுக்கே வந்துடும். கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த புத்தகம் வீட்டுக்கே வந்துடுது. ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இந்த பாரம்பரியத்தை எல்லாம் சரியான முறையில் இதை உருவாக்கி கொண்டு வரதுக்காக இந்த ஜோதிடத்தை நம்ம சென்னையிலேயே நம்ம வடவள்ளியில் தெப்பக்குள வாசல்லையே முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் இங்கே பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா ஜாதகமும் பார்க்கலாம். வரவங்களுக்கு தேவ பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனங்கள் இந்த மாதிரி பிரசனமெல்லாம் போட்டு உங்கள் ஜாதகத்தினுடைய விதிவிலக்கெல்லாம் கணக்கு போட்டு அதில் என்ன பிரச்சனைக்குதோ அதுக்குரிய கோயில் போயிட்டு வந்தால் அந்த ப்ராப்ளம் சரியாகுங்கிறது தான் இந்த காலத்தில் இதை உருவாக்கி வச்சுருக்கு. கண்டிப்பாக இதை மக்களுக்கு இதை நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போய் சேர்த்தணும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.